ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவில்லா கருணையாளன் நிகழ்ந்த முடிவுமான் பேரை கொண்டு ஆரம்பிச்சுகிறேன். அன்புக்குரிய தெரிந்த சகோதரர்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, மஹதி என்றால் யார்? அவருடைய வருகை எதற்காக வேண்டி? மஹதி என்கிற பேரில் இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற அல்லது நிகழ்ந்துவிட்ட குழப்பங்கள் என்ன? இந்த மஹதியுடைய வருகையும் மறுமையும் எப்படி சம்பந்தப்பட்டு இருக்கிறது என்பது போன்ற செய்திகளை ஆதாரங்களின் மொழியில் பார்ப்பதற்காக வேண்டித்தான் நாம் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். இது ஒரு தொடர் தலைப்பு என்பதை குறித்து நாம் நேற்றைய தினம் உங்களுக்கு என்னுடைய அறிமுகத்திலே சொல்லி காட்டியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் மஹதி என்கிற பெயரை சொல்லிக்கொண்டு நான் தான் மஹதி என்று யாரெல்லாம் இந்த சமுதாயத்தில் பரப்புரை செய்தார்கள் என்பதை பற்றிய செய்திகளை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அதில் சிலர் தானாக முன்வந்து பொய்யாக இந்த வாதத்தை வாதிட்டிருக்கிறார். எப்படி? பொய் நபி என்கிற ஒரு செய்தியை நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? பொய் நபின்னு அர்த்தம் நபி என்று தன்னை பொய்யாக வாதிட்டவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலேயே முசைலமத்துல் கத்தாப் என்கிற பொய்யன் முசைலமா, அதனாலதான் அவனுடைய பேர்ல பொய்யன் முசைலமான்றது அவனுடைய பேரு. பொய்யன் என்று இணைத்து சொல்லப்படுவதற்கான காரணம் அவன் தன்னை நபி என்று வாதிட்டான் என்பதுதான். அதே போன்றுதான் அஸ்வத் அல் ஹன்சி என்று சொல்லக்கூடிய ஒருவன், சஜாய் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, இப்படி பலர் என்ன செஞ்சிருக்கிறாங்க வரலாற்றில் தங்களை நபி என்று வாதிட்டு இருக்கிறார். ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பின்னர் பெரும் பொய்யர்களான 30 பேர் தோன்றுவார்கள் என்பதை முன்னறிவிப்பா செஞ்சிருக்கிறாங்க. பேரத்தால் அதுல ஒரு 20 எண்ணிக்கை கடந்து விட்டதாகத்தான் நம்ம பார்க்கிறோம். இந்த எண்ணிக்கையில தன்னை நபி என்று வாதிட்ட பொய்யர்களுடைய எண்ணிக்கை. அதே போன்றுதான் எப்படி நுபுவத் என்பது ஒரு மன்சிலத்து, ஒரு அந்தஸ்தாக இருந்து கொண்டிருக்கிறதோ, அதே போன்றுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹதியை பற்றி சொன்ன செய்திகள் இருக்கு. மஹதி என்பவர் யார்? அவருடைய அடையாளங்கள் என்ன? அவருடைய வருகை நோக்கம் என்ன? அவர் இந்த உலகத்தில் வந்ததற்கு பிறகு என்ன செய்ய இருக்கிறார் என்பது போன்ற செய்திகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிராதித்து அதை சொல்லி இருக்கிறார். அத ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் நேற்று நான் சொல்லி காட்டியதை போன்று ஏதோ ஒரு செய்தியில் சொல்லிவிட்டு கடந்து செல்ல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை குறித்து, அவருடைய அங்க அடையாளங்களை குறித்து, அவருடைய குடும்ப பரம்பரையை குறித்து இப்படி என்ன செஞ்சிருக்கிறாங்க பல விஷயங்கள். எந்த அளவிற்கு சொன்னா அவரு வராம கியாமத்து நடக்காது என்கிற அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை சிலாகித்திருக்கிறார். அப்ப இதன் காரணமாக சமுதாயத்தில் தனக்கென்று இடம் வேண்டும், அந்தஸ்து வேண்டும், பேர் வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒவ்வொருவரும் அதுல உச்சபட்சமான பதிவை விரும்பக்கூடியவர்கள் நபி என்று வாதிட்டு இருக்கிறான். அவ்வளோ குறுங்கோலனா நான் இல்லை, நான் அவ்வளவு பெரிய அக்கிரமக்காரன் அல்ல என்று சொல்லக்கூடிய சிலர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தன்னை மஹதி என்று வாதிட்டு இருக்கிறாங்க. இது சில நேரங்கள்ல அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற டிசார்டர் அடிப்படையில் கூட செஞ்சிருக்கலாம். ஆனா இப்படியான வாதங்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க சமுதாயத்தில் பலரும் செய்திருக்கிறார்கள். இதுல சில நபர்கள் அவர்கள் அப்படி வாதிடல. நேற்று இதனிடத்துல நான் சொல்லி காட்டினேன். உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அவர் யாரு? 2ஆம் உமர் என்று போற்றப்படுகிறவர், 5வது ஹலீஃபா என்று சொல்லப்படுகிற நபர் யாரு?
உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அவர் உமர்லாவுடைய பேரப்பிள்ளை, உமர்லாவுடைய பேரமகன் தான் அவர். அவர் ஆட்சியாளராக இருந்தார், நீதமான ஆட்சியை நடத்தினார். இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு சிறப்புமிக்க ஆட்சியை தந்தார். அதனால தான் அவருடைய ஆட்சியை எப்படி ஒப்பிடுவாங்க சொன்னா உமர்லாவுடைய ஆட்சிக்கு இணையா ஒப்பிடுவார். அந்த அளவிற்கு ஒரு நிர்வாகத்திறன் மிக்க, நீதி மிக்க, நேர்மை மிக்க ஒரு ஆட்சியாளராக திகழ்ந்தவர் தான் யாரு? உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அவரை என்ன செஞ்சாங்க? மஹதி எப்படி சொன்னாங்க? யாரெல்லாம் சொன்னாங்க? பெரும் இமாம்கள் சொன்னாங்க அப்படின்ற செய்தி நம்ம நேற்று சொன்னோம். இதை எடுத்து வைத்துக் கொண்டு அந்த இமாம்களை விமர்சிக்கக்கூடிய சில நபர்கள் இருக்கிறாங்க. அது அவங்களுடைய அறியாமை. அவங்க இவரை மஹதி என்று சொன்னார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தத்தில் சொன்னார்கள் என்றால், இவரு ரசூலுல்லாஹி அவர்கள் மறுமை நாளின் போது நிகழும் வர இருக்கின்ற மஹதி என்கிற அர்த்தத்தில் அவங்க சொல்லல. மாறா என்ன சொன்னாங்க? அவங்க ரசூலுல்லாஹி அவர்கள் ஹலீஃபாக்கள், நேர்வழி பெற்றவர்கள், அவங்களுடைய ஆட்சிக்கு ஒப்பான ஒரு ஆட்சியை இவர் தந்தார் என்பதனால இவரும் அந்த நேர்வழியில் உள்ளவர்களில் ஒருவர், நேர்வழி காட்டப்பட்டவர்களில் ஒருவர் என்கிற பொருளில் தான் அவங்க என்ன செஞ்சாங்க? அவரை மஹதி என்று சொன்னாங்க. இதை தெரியாம என்ன செஞ்சுட்டாங்க? இந்த அறிஞர்களை குறை சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அதுபோன்று வேறு சில நபர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அவரோடு இணைத்து மஹதி என்று சொல்லி இருக்கிறாங்க. இப்போ இதுல நல்ல அறிஞர்கள் நாம் சொன்னதை போன்று இமாம் அஹமது பின் ஹம்பல் அவர்களா இருக்கட்டும், அதே போன்று இமாம் இப்னு முபாரக் அவர்களா இருக்கட்டும், இப்படிப்பட்ட நல்ல அறிஞர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? இது போன்ற நபர்களை மஹதி என்று சொன்னார்கள். அது எந்த அர்த்தத்துல? அவர்களிடத்தில் அந்த நேர்வழியில் நடந்த ஹலீஃபாக்களுடைய குணாதிசயங்கள் இருக்கிறது என்கிற அடிப்படை, வேற காரணத்தினால அல்ல. அதே நேரத்தில் வழிகட்ட சிலர் என்ன செஞ்சாங்க? சில நபர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டு இவர்தான் மஹதி அப்படின்ற ஒரு அடைமொழி அவருக்கு கொடுத்து. எந்த மஹதி? நம்ம மஹதி ரெண்டு வகையா இருக்கும் சொன்னோம் இல்லையா? ஒரு வகை மஹதி யாரு? யாரெல்லாம் ஹலீஃபாக்கள், நேர்வழியில் நடந்த, நேர்வழியின்பால் வழிகாட்டப்பட்ட, நேரான சீரான ஆட்சி அமைத்த அத்தனை பேரும் மஹதி. ஏன்னா அல்லாஹ்வின் அவர்கள் அவர்களை அப்படி சொன்னார்கள். இரண்டாவது, மறுமை நாளுக்கு முன்னதாக வருகின்ற மஹதி. அந்த மஹதி என்கிற அர்த்தத்தில் என்ன சில இமாம்கள் யாரும் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த மஹதியுடைய பேர் என்ன, அவருடைய பரம்பரை என்ன, அவர் எப்படிப்பட்ட பண்புடையவராக இருப்பார் என்பதெல்லாம் அவர்களுக்கு ஆதாரங்களின் அடிப்படையில் தெரியும். எனவே அவங்க யாருன்னு சில அப்படியான ஒரு வாதத்தை முன்வைக்கவில்லை. அதே நேரத்தில் வழிகட்ட சில சித்தாந்தத்தை உடையவர்கள் சொன்னாங்க, தங்களை சார்ந்த சிலரை அவங்களை மஹதியாக்க வேண்டும் என்கிற ஆசையின் அடிப்படையில் விருப்பத்தின் அடிப்படையில அப்படி சிலர் என்ன செஞ்சிருக்கிறாங்க? மஹதி என்று சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதுல சிலர் அதற்கு உடன்பட்டவர்கள் இருக்கிறாங்க. எதற்கு? என்ன மஹதின்னு சொல்லும் போது நான் மஹதிதான் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க? அவரு நடிச்ச சில கதாபாத்திரங்கள் இருக்கு. வேறு சிலர் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை மறுத்திருக்கிறார்கள். ஆனால் அவங்க பேர்ல என்ன செஞ்சிருக்கிறாங்க? இங்க அந்த வாதத்தை மக்களுக்கு மத்தியில பரப்பி இருக்கிறாங்க. இதற்கு உதாரணமா சொல்லணும்னு சொன்னா முஹம்மது பின் ஹனஃபியா என்கிற ஒருவர். முஹம்மது பின் ஹனஃபியா இவர் யார் தெரியுமா? இவர் அலி ரலியல்லாஹுடைய மகனார். இவர் யார்? இவரு அலி ரலியல்லாஹுடைய மகன். மகன் என்று சொன்னால் ஏன் அப்போ முஹம்மது பின் அலி என்று வரணும்? ஏன் ஹனஃபியான்னு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா இவருடைய தாயாருடைய பேர் தான் ஹனஃபியா, இந்த அம்மா பேர் தான் யாரு? ஹனஃபியா. சரிங்களா? அப்ப இந்த முஹம்மது பின் அலி என்று சொன்னால் அந்த ஹுசைன் ரலியல்லாஹுடைய பரம்பரை, ஹசன் ரலியல்லாஹுடைய பரம்பரை என்று அந்த பரம்பரை இருக்கு இல்லையா, அது போன்ற ஒரு குழப்பம் ஏற்படும் என்பதனால இவங்க அம்மாவோட சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு. ஏன்னா அவங்க யாருன்னா ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரையில் வந்தவங்க. யாரு? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு. ஏன்னா ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய மகனார்கள். அந்த இடத்துல வரக்கூடாதுன்றதுனால இவரை என்ன செய்வாங்க? வரலாற்று ரீதியாக முஹம்மது பின் ஹனஃபியா என்று சொல்லுவார்கள். ஏன்னா இவருடைய தாயாரோட பேர் ஹனஃபியா. ஆனா இவர் யாருடைய மகன்? அலி ரலியல்லாஹுடைய மகன். இவரு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டாங்க இல்லையா? ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அப்ப அந்த ஷஹீதாக்கப்பட்ட போது கூஃபால முக்தார் ஸகஃபி என்கிற ஒருவன், இவன் தான் இந்த ஃபித்னாவை உருவாக்குறான். அவர் என்ன செய்றாரு? இந்த முஹம்மது பின் ஹனஃபியா என்பவர் இவர் தான் யாரு? மஹதி. அதனால இவர் என்ன செய்வார்னா அஹ்லுல் பைத்துடைய கொலைக்காக வேண்டி பழி தீர்ப்பார். அஹ்லுல் பைத்துல யாரு? ஹுசைன் ரலியல்லாஹு. அவர் கொல்லப்பட்டாங்க இல்லையா, அந்த கொலைக்கு பழி வாங்குற வேலையை இவர் செய்வார். ஏன்னா அவருடைய சகோதரன் தான் அவரு.
தந்தை வழி ஒன்றுபட்ட சகோதரன் தான். அந்த அடிப்படையில இவர் என்ன செய்வாரு, அந்த வேலையை செய்வார் என்று இவர் பேர்ல அவர் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டார். அவர் சொல்லல அப்படி. யாரு? முகமது பின் ஹனஃபியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அவங்க என்ன செய்யல, அவர் நல்ல அறிஞராக தான் இருந்தார். அவர் இந்த கருத்தை சொல்லவும் இல்லை, பிரச்சாரம் செய்யவும் இல்லை. ஆனா இவருடைய பேர்ல இப்படியான ஒரு வாதத்தை சொல்லி கைசானியா என்கிற ஒரு கூட்டம் உருவானது. இந்த கூட்டம் கைசானியாக்கள். இந்த கைசானியாக்கள் சொன்னா இந்த முகமது பின் ஹனஃபியாவுடைய மஹதியத்தை அவர் மஹதி என்று ஏற்றுக்கொண்டவர்கள், அதை நம்பிக்கை கொண்ட ஒரு கூட்டமாக இருந்தாங்க. அப்புறம் அவர் மௌத்தான போது, இதுல என்ன இன்னொரு வேடிக்கை பாருங்க, அவர் மௌத் ஆயிட்டார். யாரு? முகமது பின் ஹனஃபியா அவர்கள் மௌத்தாகிறாங்க. மௌத்தான பிறகு இவங்க என்ன செஞ்சாங்க, அவர் மறைவில் இருக்கிறாரு, வெகு சீக்கிரத்துல திரும்பி வந்துருவாரு. அதாவது அவரு உலகத்தை விட்டு போயிட்டாரு. போனவர் என்ன செய்யறாங்க அவங்க அப்படின்னா, போனவருடைய ஒரே அடியெல்லாம் போகல. எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போயிட்டு திரும்ப வர இருக்கிறாரோ அது மாதிரி இவரும் என்ன செய்வாரு, திரும்ப வருவார். எப்படி? இறுதி காலத்துல. ஏன்னா அவர் தான் மஹதி வந்தாகணும்ல என்கிற அடிப்படையில இவருடைய பேரில் இது போன்ற ஒரு பொய்யை பிரச்சாரம் செய்தார். அப்ப இதற்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை. இப்படியான சில மஹதிகள் இருக்கிறார். அதே போன்றுதான் முஹம்மது பின் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர். இவர் யாருன்னு சொன்னா ஹசன் ரலியல்லாஹுடைய பேரப்பிள்ளை. ஹசன் ரலியல்லாஹு அவருடைய பேர குழந்தை. இவருக்கும் என்ன செஞ்சாங்க, இந்த மஹதி என்கிற பெயரை சுட்டினார்கள். இவர் என்ன செய்வாங்க, அந்நஃப்சு ஜக்கியான்னு சொல்லுவாங்க, தூய்மையான நஃப்ஸ் என்று சொல்லுவாங்க. அப்படி ஒரு பெரும் புனைப்பேர் இருக்கிறது அவருக்கு. அதே மாதிரி இவரை என்ன செய்வாங்க, இவர் தான் எனது மஹதி, அப்பாசி ஹலீஃபாவாக இருந்து கொண்டிருக்கிற அபு ஜாஃபர் அல் மன்சூருக்கு எதிராக மதீனால இவர் என்ன செய்ய போறாரு, கிளர்ச்சி செய்ய போறாரு, அவரை பழிவாங்க போறாரு என்கிற அடிப்படையில இவருடைய பேரிலும் என்ன செய்யப்பட்டிருக்கு, அந்த மஹதி என்கிற பட்டம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, இவருடைய பேர் என்னது, முஹம்மது. பாப்பா பேர் என்ன, அப்துல்லா. எல்லாருக்கும் தெரியும் மஹதியுடைய ஒரு அடையாளம் என்னதான், அவருடைய பேர் என்னவா இருக்கும், முஹம்மது என்று இருக்கும். யாருடைய பேரு, மஹதி அவருடைய பேரு. அவருடைய பாப்பாவுடைய பேரு அப்துல்லான்னு இருக்கும். சரிங்களா? அப்துல்லாவுக்கு பிறந்த ஒரு முஹம்மது தான் யாரா வருவாரு, மஹதியா வருவார். அப்ப இவருடைய பேர் என்னவா இருக்கு, முஹம்மது பின் அப்துல்லா இருக்கா. அப்ப அதனால என்ன செஞ்சாங்க, இவரை சிலர் என்ன செஞ்சாங்க, மஹதி என்று சொன்னார்கள். அடுத்ததாக இனிமே வரக்கூடியவங்கள யாருன்னா, தங்களை தாங்களே மஹதி என்று ப்ரொமோட் பண்ணவங்க, நான் தான் மஹதி என்று சொன்னவர்கள். உபைதுல்லா அல் மஹதி பேரை பாருங்க, உபைதுல்லா அல் மஹதி. சரிங்களா? இவங்க யாருன்னு சொன்னா, ஆப்பிரிக்காவுடைய வடக்கு பகுதியில ஃபாத்திமியா என்கிற ஷியாய் கூட்டத்தை சார்ந்த ஒரு ஆட்சி, அதை உருவாக்கின நபர் தான் யாரு, உபைதுல்லா அல் மஹதி என்று சொல்லக்கூடியவர். இவர் தன்னை என்ன செஞ்சாங்க, ஜாஃபர் சாதிக்குடைய சந்ததியில நான் வந்திருக்கிறேன், அதனால நான் தான் யாரு, மஹதி என்கிற அடிப்படையில் மக்களுக்கு மத்தியில என்ன செஞ்சாங்க, பாதித்து அதன் அடிப்படையில ஒரு பெருங்கொண்ட ஆட்சி அதிகாரத்திற்குரிய நிலப்பரப்பு உருவாக்கினார். நம்ம ஏற்கனவே நேற்று தினத்துல சொன்னோம், இந்த வாதத்தை முன்வைக்கக்கூடியவர்கள் எதை நோக்கமாக கொண்டு வைக்கிறாங்க, ஆட்சி அதிகாரம். அதை இவர் சாதிக்கவும் செஞ்சுட்டார். இந்த உபைதுல்லா அல் மஹதி என்று சொல்லக்கூடியவன் என்ன செய்யறாங்க, ஒரு ஆட்சியை உருவாக்குறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, இந்த ஆப்பிரிக்காவுடைய கிழக்கு பகுதியிலிருந்து ஆரம்பிச்சு அப்படியே மிஸ்ரு, ஷாம் இது வரைக்கும் எடுத்தாங்க. பெரிய ஒரு நீண்ட நிலப்பரப்பை ஆளுகின்ற ஆட்சி பொறுப்பை தன்னுடைய கையில ஏற்படுத்தி கொண்டார். அதன் அடிப்படையில் இவங்க என்ன செஞ்சாங்க, மதீனத்துல் மஹதியா என்கிற ஒரு பேர்ல துனிசியா, துனிஷ் அப்படின்னு சொல்ல முடியா, துனிசியான்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு இருக்கு இல்லையா, அந்த நாட்டுடைய தலைமை நகரமா இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஊரையும் உருவாக்கணும். அப்படி ஒரு பேர்ல என்ன செஞ்சாங்க, ஒரு ஊர் அல் மஹதியா. அந்த ஊருக்கு பேர் என்னது, மதீனத்துல் மஹதியா, மஹதியுடைய பட்டணம். மதீனத்துல் மஹதியான அர்த்தம், மஹதியுடைய பட்டணம், சிட்டி, சிட்டி ஆஃப் மஹதி இங்கிலீஷ்ல சொல்றதா. எப்படி இப்ப நம்ம ரசூலுல்லாஹுடைய நகரத்துக்கு பேர் சொல்லுவோம், மஸ்ஜிதுல் மதீனத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹுடைய நகரம் என்று சொல்லுவோம். சரிங்களா? அதுக்கு என்ன அர்த்தம், ரசூலுல்லாஹுடைய சிட்டி. அது அதுக்கு முன்னாடி என்ன பேர்ல இருந்தது, மதீனாவுக்கு அதுக்கு முன்னாடி பழைய பேர் என்ன, யஸ்ரிப். என்ன பேரு, யஸ்ரிப் என்பதா மதீனாவுடைய பேரு. எப்ப அந்த மதீனா என்கிற பேர் உருவானது, ரசூலுல்லாஹி அங்கே வந்ததற்கு பிறகுதான் அந்த ஊருக்கு என்ன பேர் வந்துச்சு, மதீனத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லது மதீனத்து நபி, நபியுடைய நகரம், ரசூலுல்லாஹுடைய நகரம் என்கிற ஒரு பேர் அதற்கு வந்தது.
அதே மாதிரி உபைதுல்லால் மஹதி என்கிற என்ன செய்றான், துனிசியாவுடைய கேபிட்டலான இருந்து கொண்டிருக்கிற ஊருக்கு பேரா என்ன செய்றான், மதீனத்துல் மஹதியா, மஹதியுடைய பட்டினம் என்று அந்த ஊரை மாத்தினாங்க அப்படின்றத பார்க்கிறோம். இப்படி இந்த வாதத்தை சொன்னவங்க, நான் யாருன்றதை மட்டும்தான் சொல்றேன். ஆனா இவங்க செஞ்ச குழப்பங்களை சொல்லணும்னு சொன்னா நம்ம மாசக்கணக்கில் பேச வேண்டியிருக்கும். அவ்வளோ பெரிய கொலைகள், கொள்ளைகள், அநியாயங்கள், அட்டூழியங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. இந்த பேரை சொல்லிக்கொண்டு சமூகத்தில் செஞ்சிருக்கிறாங்க. நான் நேற்று தினம் கூட உங்களுக்கு சொல்லி காட்டினேன். இன்னைக்கு சமூகத்தில் என்ன செய்றாங்க, மஹதியுடைய பேரை சொல்லிக்கொண்டு சில மக்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்றாங்க, மஹதி வந்தால் உங்களைத்தான் நான் காலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சில மக்களை வச்சிருப்பாங்க. அந்த வேலையை ஆரம்பத்தில் செஞ்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சில கூட்டங்கள் தான் இவங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னா முகமது பின் தோமர் என்று சொல்லக்கூடிய ஒருவர். இவங்க யாருன்னு சொன்னா அந்துலுஸ், அதாவது ஸ்பெயின் என்று சொல்லக்கூடிய நாட்டுடைய ஒரு பகுதியில செஞ்சாங்க. அங்கே ஒரு நகரத்தை உருவாக்குனாங்க. உருவாக்கிட்டு அல் மஹதி அல் மாசூம் என்று பாவமற்ற, பாவக்கரைகளற்ற மாசூமான மஹதி என்கிற ஒரு பிரச்சாரத்தை முன்வைத்தார்கள். அதன் அடிப்படையில் அங்கிருந்து கொண்டிருக்கிற சில மக்களுக்கு மத்தியில அதற்கான இன்ஃப்ளூயன்ஸ், அதற்கான ஒரு வரவேற்பை பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் செஞ்சாங்க தௌலத்தல் முவஹிதீன், தௌஹீத்வாதிகளுடைய ஊர் அப்படின்னு ஒரு ஊரை உருவாக்கினாங்க. இங்க சொல்ற தௌஹீத் வேற, சரிங்களா? அதனால தௌஹீத்வாதின்னு சில பேர் பேரை கேட்டு என்ன செய்வாங்க, அப்படியே சடார்னு விழுந்துருவாங்க. அதனால இவங்க சொல்லக்கூடிய தௌஹீத் என்பது உண்மையான தௌஹீத் அல்ல, அது போலி தௌஹீத். அப்படியான பேரை சொல்லிக் கொண்டு செஞ்சாங்க. சமூகத்தை வழிகெடுக்கக்கூடிய வேலையை, சமூகத்தில ஃபித்னாவை உருவாக்கக்கூடிய வேலையை என்ன செஞ்சிருக்கிறாங்க, இவர் செய்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக முஹம்மது அஹமது அல் மஹதி, சரிங்களா? சூடான் நாட்டை சார்ந்தவர். சூடான்ல என்ன செய்றாங்க, 19ஆம் நூற்றாண்டுல. அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப சமீபத்தில், ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இல்லை, ஒரு 200 வருடத்துக்கு முன்னாடி. அங்க என்ன செஞ்சாங்க, சூடான்ல நான் தான் என்னாரு எதிர்பார்க்கப்படுகிற மஹதி அப்படின்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் செஞ்சாங்க துர்க்கிய அந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக, மிஸ்ரியுடைய ஆட்சியாளர்களுக்கு எதிராக எதிர்த்து என்ன செஞ்சாங்க, ஒரு சண்டை செஞ்சாங்க, சரிங்களா? அப்ப இந்த அடிப்படையில் அவங்க என்ன செஞ்சாங்க, தன்னை ஒரு மஹதி என்று இவரும் என்ன செஞ்சாங்க சொல்லிக் கொண்டார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக 6வது நபர் ரொம்ப டேஞ்சரானவர், சரிங்களா? யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிர்சா குலாம் அஹ்மது காதியானி. எல்லாருக்கும் தெரியும், காதியானி என்கிற மதத்துடைய ஃபவுண்டர். காதியானி ஒரு மதம் இருக்கு இல்லையா, அந்த மதத்துடைய ஃபவுண்டர் தான் யாரு, மிர்சா குலாம் அஹமது காதியானி என்பவர். இவன் எப்படிப்பட்டவனா, லானத்துல்லாஹி, அவன் பேரை கேட்கும்போது நம்ம நினைச்சோம் லானத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லணும். அல்லாஹ்வுடைய சாபம் அவன் மீது உண்டாகட்டும். ஏன், அவன் ஒரே நேரத்தில் தன்னை என்ன செஞ்சான், மஹதின்னு சொன்னான். இன்னொரு பக்கம் நான் தான் ஈசான்னு சொன்னான். நான் தான் ஈசா, நான் தான் மஹதி. இதை தாண்டி இன்னொரு பக்கத்துல என்ன செஞ்சாங்க, நான் தான் ரசூல்லா, இறுதி நபின்னு சொல்லிட்டான். இறுதி நபி நான் தான் அப்படின்னு சொன்னான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடி ஒரு நபி இருக்கிறார். அவர் தான் யாரு, அஹமது. அவர் தான் யாரு, அஹமது. இந்த குர்ஆன்ல அஹமதுன்னு பேர் வந்திருக்கு இல்லையா, அந்த அஹமது நான் தான் அப்படின்னு தன்னை நபி என்று வாதிட்டான். சொல்லப்போனா ஒரு மரக்கலண்ட கேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா கொஞ்சம் என்னது விவரமான மரக்கலண்ட கேஸ். ஏன் அப்படின்னா, இப்படி எல்லாம் முஸ்லிம்களுக்கு மத்தியில சொல்லி கொண்டிருந்தவன் இந்துக்கள்கிட்ட போயிட்டு என்ன செஞ்சான், நான் தான் கிருஷ்ண அவதாரம் சொன்னான். எப்படி, நான் தான் கிருஷ்ணனுடைய அவதாரம் அப்படின்னு கூட அந்த மக்கள்கிட்ட சொல்லி இருக்கிறோம். அது இல்லாம அவருடைய காதல் கதையெல்லாம் கேட்டோன்னா ரொம்ப நகைச்சுவையா இருக்கும், சரிங்களா? ஒரு பெண்ணை லவ் பண்ணிட்டு இவரு கல்யாணம், அந்த பொண்ணை என்ன செய்யறாரு, கல்யாணம் பண்றது கேட்கிறாரு. கேட்டோம்னா அவங்க அப்பாக்கார என்ன செய்ய மாட்டாங்க, ஒத்துக்கல. நமக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி தர முடியாதுன்னா பைத்தியக்கார பையில அப்படின்னு சொல்லி அவர் விட்டுட்டாரு. இவரு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. உடனே இவர் என்ன செய்யறாரு, நான் நபி இல்லையா, தன்னை நபின்னு தானே சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனால தனக்கு வகி வந்துருச்சு என்னன்னு, அந்த பொண்ணுடைய புருஷன் செத்து போயிடுவான், செத்து போன பிறகு நான் அவளை 2வது கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வகி வந்துருச்சுன்னு சொல்லி ஊர்ல பிரச்சாரம் செய்யறாரு. இதுல என்ன வேடிக்கைன்னா, அந்த சொன்ன நபரு செத்து போல, அதுக்கு முன்னாடி இவன் செத்து போயிட்டான். சரிங்களா? எங்க செத்து போனான்னு கேட்டீங்கன்னா கக்கூசுல செத்து போனான். எங்க, கக்கூசுல. நபிமார்களுக்கான ஒரு சுன்னத்து என்ன தெரியுமா,
என்ன? மாஷா அல்லாஹ், எங்க மௌத் ஆகிறாங்களோ அங்கதான் அடக்கப்படணும். அப்ப இவனை எங்க கொண்டு போய் அடக்க மாட்டாங்க? கக்கூசுக்குள்ள. ஏன்னா அது அவளுக்கெல்லாம் ஏற்படுத்துகிற இழிவு. இப்ப இவன் என்ன செஞ்சா, ஒரே நேரத்துல தன்னை மஹதி என்றும் வாதிட்டான், அதே மாதிரி நான் தான் மசீஹ்னு சொன்னான். அதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம், நான் தான் ஈசா என்று சொன்னான், ஈசா மசீஹ் என்று சொன்னான், நானே தான் மஹதி என்றும் என்ன செஞ்சான், இவன் வாதிட்டான். இப்படியான ஒரு பெரும் பையன் தான் மிர்சா குலாம் அஹ்மது காதியானி என்று சொல்லக்கூடியவன். இவனும் என்ன செஞ்சா, அப்படி வாதிட்டவன். அவன் எப்ப வந்தான்? 19ஆம் நூற்றாண்டுல தான். நிறைய கிறுக்கர்கள் அந்த காலத்துல தான் தோன்றி இருக்கிறாங்க. சரிங்களா? ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சோம், சூடான்ல ஒருத்தர் முகமது அல் அஹமது மஹதி என்று சொன்னோம். அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இந்த பகுதியில் இருந்த மிர்சா குலாம் அஹமது காதியானி என்பவர் தன்னை மஹதி என்று சொன்னான். அதே சமகாலத்துல, அதாவது இது வந்து 20ஆம் நூற்றாண்டுல, 19ஆம் நூற்றாண்டுக்கு அடுத்தது 1979ஆம் ஆண்டுல முகமது பின் அப்துல்லா அல் கஹ்தானி, முகமது பின் அப்துல்லா அல் கஹ்தானி என்று சொல்லக்கூடிய ஒருவன், அவர் என்ன செஞ்சான், தன்னை மஹதின்னு சொன்னான். அவன் மஹதின்னு சொன்னது அவனா சொல்லல, இதுதான் ஒரு வேடிக்கை. அவனுக்கு ஒரு அவனை ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொமோட்டர் இருந்தார். அவர் மூலமா தான் அந்த பிரச்சாரம் வருது. ஜுஹைமான் அல் உதைபி என்று சொல்லக்கூடிய ஒருவன் மக்கா ஹரமுடைய அந்த காபாவையும் ஹரமையும் என்ன செய்றாங்க, ஆயுதத்தை கொண்டு தங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வராங்க. ஒரு ஆயுத புரட்சி ஏற்படுத்துறாங்க. 1929 நடந்த ஒரு நிகழ்வு. என்ன செய்றாங்கன்னா, ஹரமை கைப்பற்றுறாங்க. அவங்க என்ன செய்றாங்க, ஹரமை கைப்பற்றிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த காவலாளிகளை எல்லாம் கொன்று குவிக்கிறாங்க. அவங்களை எதிர்க்கிறவங்களையும் கொள்றாங்க. யார? இந்த ஜுஹைமான் உத்தைபியுடைய கூட்டத்தாரர். சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, அவங்க முகமது பின் அப்துல்லா அல் கஹ்தானி என்று சொல்லக்கூடிய அவன் அவருடைய மச்சிலனா இருக்கணும். இவனுக்கு தான் என்னது, இவன் தான் மஹதி. எனவே என்ன செய்யுங்க, எல்லாரும் இவங்கிட்ட வந்து ருக்குனுக்கும் மக்காமுக்கும் இடையில வந்து இவங்ககிட்ட என்ன செய்யுங்க, நீங்க பையத் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பையத் செய்யாதவங்களை எல்லாம் கொள்றுவேன் அப்படின்னு சொல்லி வச்சுறாங்க. ஆயுதத்தை வச்சு மிரட்டுறாங்க. இப்படியான ஒரு அக்கிரமம் ஹரமுக்குள்ள நடந்தது. சரிங்களா? அப்ப அந்த நேரத்துல ஆட்சியாளர்கள், அதாவது ஹரமுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, ரத்தம் சிந்தக்கூடாது. ரத்தம் சிந்தக்கூடாது இல்லையா? அது அல்லாஹ் தடுத்திருக்கிற ஒன்று. அப்படி இருந்தும் இவங்க என்ன செஞ்சாங்க, இது போன்று அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் ஹரமை எடுத்துக்கொண்டதன் காரணமாக வேறு வழி இல்லாமல் அவர்கள் சொன்னாங்க, கரண்டு பாய்ச்சி அவங்கள கொன்று அங்கிருந்து அவங்க செய்றாங்க, சிலரை கைது செய்தும் சிலரை கொலை செய்தும் அங்க செய்றாங்க. அந்த இந்த நபர்களை எல்லாம் செஞ்சாங்க, பிடிச்சு அவர்களுக்குரிய தண்டனை நிறைவேற்றப்பட்டது. யாருக்குரியது? ஜுஹைமான் அல் உத்தைபிக்கும் அதே போன்று முகமது பின் அப்துல்லா அல் கஹ்தானிக்குமான தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டு இவர்களாம் யாரு, சமூகத்திற்கு முன்னால் அடையாளப்படுத்தப்பட்டது. என்ன அடையாளப்படுத்தப்பட்டது? இவங்களாம் பொய்யர்கள். ஏன்னா உண்மையான மஹதியா இருந்தா அவர் என்ன செய்வார், ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்களே இல்லையா, அந்த ஏதாவது நிகழ்வு நடந்துருச்சா? நடக்கல. அப்ப அப்படி இருக்கிற போது இவர்கள் யார்தான் உண்மையில் உண்மையானவர்கள் அல்ல, பொய்யர்கள், இவர்கள் போலிகள் என்பது அங்கே அடையாளப்படுத்தப்பட்டுச்சு என்பதை அவங்களுடைய நிகழ்வு மூலமா நம்ம அறிந்து கொள்வோம். ஆக இப்படி இதுவரையிலும் வரலாற்றில் நினைச்சிடும் ஒரு 7 நபர்களை நம்ம நினைச்சலாம் இதே போன்று தங்களை நான் தான் மஹதி என்று சொன்னவர்களாக அடையாளம் காண்கிறோம். இன்னும் இருக்கிறாங்க. ஆனா நம்ம வெளிப்படையா ஒரு சமீபத்தில் கூட எங்கன்னா ரஷ்யால ஒருத்தர், ரஷ்யானா உஸ்பெகிஸ்தான் என்று சொல்லக்கூடிய நாட்டில் ஒருத்தர், அவர் என்ன செஞ்சாரு, அவரும் தன்னை மஹதி என்று சொன்னார். அப்படி அங்க ஒருத்தர் என்ன செஞ்சாரு, மஹதி என்று சொல்லி வந்தவர் இருக்கிறார். அப்ப அப்படி என்ன செய்றாங்க, பல ஊர்கள்ல அவருடைய பேர் என்ன சொன்னா பாஹிஷிலோ அலிஃப் என்று சொல்லக்கூடிய, அது உஸ்பெகிஸ்தான் பேரு. அவர் என்ன செஞ்சாருன்னா தன்னை வந்து மஹதி என்று மக்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சாங்க, பரப்புரை செய்தார்கள். இந்த அளவுக்கு சொன்னா கடைசியில புகாரா என்கிற நாட்டில் பிறந்தவர் 1988 என்ன செஞ்சாங்கன்னா அவரை வந்து செஞ்சாங்க, கைது செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவருடைய கதையை முடிச்சாங்க. அப்ப இதுவரைக்கும் இது போன்று என்ன செய்யறாங்க 1988. இப்படி பல பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. அதுல பிரபலமா இருக்கிறவங்க இந்த உஸ்பெகிஸ்தான் நாட்டில் வந்தவரை பத்தி அதிகமா என்ன செய்யப்படாது, வரலாற்றுல பேசப்படாது. ஆனா மற்ற 7 நபர்களை பற்றியும் அதிகமான அளவிற்கு தகவல்களும் விரிவான ஆய்வுகளும் நடந்திருக்கிற காரணத்தினால அவங்க அடையாளப்படுத்தப்பட்டவர்களா இருக்கிறாங்க. இவர் வந்து அந்த அளவுக்கு அடையாளப்படுத்தப்பட்ட நபர் அல்ல. இப்படியான என்ன செஞ்சிருக்கிறாங்க, தன்னை மஹதி என்று சொல்லக்கூடிய பல பொய்யர்கள் உலகத்தில் வந்திருக்கிறாங்க. சரியா? அப்ப இந்த பொய்யர்களிலிருந்து உண்மையான மஹதி இன்னும் வருவாங்க, அதை நம்ம விளங்கிக்கணும்.
இவரோட முடிஞ்சு போச்சு, இனிமே யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. ரொம்ப தீவிரமா இந்த கொள்கையை பிரச்சாரம் செய்யக்கூடியவனா நேற்று கூட சொல்லி காட்டினேன். அபூபக்கர் அல் பக்தாதி என்பவனை என்ன செஞ்சாங்க, ஒரு குற்றம் மஹதி என்று ஏற்றுக்கொண்டாங்க. யார் அந்த அபூபக்கர் அல் பக்தாதி? மாஷா அல்லாஹ், ISIS என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்துடைய தலைவனா இருந்தவர். சரிங்களா? இப்ப இருக்கிறான்னு தெரியாது, இருந்தவர். அப்படியான என்ன செய்றாங்க, பரப்புரைகள் பலதும் பல இடங்களிலும் நடந்திருக்கிறது. அப்ப இந்த மஹதி என்கிற பெயரை சொல்லிக்கொண்டு சமூகத்தில் பல ஃபித்னாக்கள் பரப்பப்பட்டிருக்குது. இதுல என்ன வேடிக்கைன்னு சொன்னா, இவங்களுக்கு எல்லாம் பின்னாடி எந்த அளவுக்கு மிர்சா குலாம் அஹமது காதியனை எடுத்துக்கோமே, அவனை ஈமான் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இன்னும் உலகத்தில் இருக்கத்தானே செய்யுது. அவனை நம்பிக்கை உண்டு, அவனை நபியா ஏற்றுக்கொண்டு அவனுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிற கூட்டம் என்று ஏன் நம்முடைய கோயம்புத்தூர்ல கூட இருக்கு இல்லையா? அவனுங்களுக்குன்னு ஒரு கோயில் இருக்குங்க. அது பள்ளின்னு சொல்லக்கூடாது, மஸ்ஜித் சொல்லக்கூடாது, கோயில் தான் சொல்லணும். அவனுங்களுக்குன்னு ஒரு கோயில் இருக்குங்க. அப்ப அப்படியான பல ஃபித்னாக்கள் இந்த சமுதாயத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு, இது போன்ற பிரச்சாரங்களால் நடந்திருக்கிறது என்பதை நாம் நினைக்கிறோம். இந்த பொய்யான வாதங்களின் மூலமா அறிந்து கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து நாம இந்த மஹதி என்கிற கோட்பாடை மறுத்தவர்கள் யார் என்ன பார்க்க இருக்கிறோம், மறுத்தவங்க யார் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதை தொடர்ந்து உண்மையான மஹதிக்குரிய வரைவிலக்கணமாக ரசூலுல்லாஹி என்னெல்லாம் சொன்னாங்க, அவங்க எப்ப வருவாங்க என்பது குறித்து இஸ்லாமிய அறிஞர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை பற்றி செய்திகளை அறிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நாம் இந்த செய்திகளை சரியான முறையில் விளங்கி அதன் அடிப்படையில் மார்க்கம் சொல்லுகின்ற ஒவ்வொன்றையும் குர்ஆன் சுன்னாவின் ஒளியிலும் அதை இந்த சமுதாயத்தின் சிறந்த முன்னோர்களான நல்லறிஞர்கள் புரிந்து கொண்ட அடிப்படையிலும் தெளிவில்லாமல், அதாவது குழப்பமில்லாமல் தெளிவான முறையில் விளங்கிக் கொள்வதற்கான தௌஃபீக்கினை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்கட்டும் என்கிற பிரார்த்தனையோடு நிறுத்துகிறேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.